வீட்டு வேலை ஜாயின் பண்ண ரெடி ஆயிடுச்சு. எங்க மகாராணி கிட்ட வேலை. அப்படியா? போனோன்னே புடிச்சுக்கலாம். அருமையான இடம். நல்ல இடமா? அடக்கமான இடம். அடக்கமானா சுடுகாட்லையா? என்னது? அங்கதான் அடக்கம் பண்ணுவாங்க. சூப்பர் இடம் நீ. சூப்பர் இடம்னா ஐஸ் கம்பெனியா? என்னது சூப்பர் இடம்? மகாராணி கிட்ட வேலை புடிச்சிருந்தி வாடி போலாம். அப்படியா? ஆமா பாப்பலாம். பாப்பலாம். சொல்லுங்க. எங்க கண்ணு பிள்ளை பொண்ணு அங்க வந்துச்சு. அப்படியா? ஆமாங்க. நல்லா அழகா காட்ட சொல்லு. அழகா காட்டு. காட்டு மாதிரி இப்ப. அக்கா அக்கா கோய் மா கோய் ஏன்டி இப்படி சொல்லிட்டு போற? கூப்பிட்டியா? அங்க பாரு ராணியம்மா. இங்க நிக்கிறதா? நிக்குது. இது ஆணியம்மா? ஆமா, எடுத்துட்டு போய் செவுத்துக்கு அடிச்சு வச்சாரியா? ராணியம்மா. ராணியம்மாடிய ஏ இருந்தாலும் என் அழகை விட கம்மிதான். போனே உன் அழக போய் காட்டு, உனக்கு வேலை. அப்படியா? ஆமா. இப்ப அழகை பார்த்துட்டு அலறுவா பாரு. போ பாக்கலாம். பொண்ணு வருதம்மா. ஏன்டா உனக்கு என்ன கேட்டேன்? பொண்ணு கேட்டீங்க. என்ன கேட்டேன்? பொண்ணு கேட்டா சுடுகோட்ல பாதி போன வெந்து வேகாத அப்படியே சூடு தாங்க முடியாது நிக்கிற மாதிரி இருக்கு. கருமாந்திரம் பண்ணலாம். நான் கூட்டிட்டு வந்தேன். நான் பக்காவா கூட்டிட்டு வந்தேன். என்னடி பண்ற? அழகோட போய் பேய் அடிக்கிறா. பொண்ணோட அழகு. பொண்ணோட அழகுன்னா ஒரு பொம்பளை எப்படிடா இருக்கணும்? எப்படிமா? நல்லா அடக்கொடுக்குமா, மங்களகரமா, இல்ல சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அப்படி பண்ணு சில்லற காசு அடக்கிட்டு போயிடாமா? அவர் வந்து அதுல அடிக்கிறாரு, நீங்க வந்து இதுல அடிங்க. இப்ப எப்படிதான் வாடுது? நல்லா மங்களகரமா கல 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 இப்படி சிரிச்சுக்கிட்டு பேயாட்டம் வந்து நிக்கிறா. சிரிச்சுக்கிட்டா யார் பத்த வெளியப்பன் ஜலையாட்டம். சிரிச்சுக்கிட்டு போறதாமா? திருச்சிக்கு போறதா? திருச்சிக்கு போவாத, சிரிச்சுட்டு போ. அட சிரிப்போட. ஆமா. இப்ப சிரிக்கிறப்பா. ஏன்டா செல்ல மாதிரி என்னடா பொம்பளது? காலையில அவளே நல்ல புது கட்டுற டிஸ்டி பட மாட்டேங்குதுடா. பல்ல பாரு செராயாட்டம். ஏன்டா உன் இளவு எடுக்க முடியல? எங்கடா அங்க துப்புற பொம்பளைய? அங்கதாமா மந்தரா இருக்குது. சரி போ. கூட்டிட்டு விட்டுட்டீல போ. போயிட்டு வந்துட்டோம். ஏய் பொம்பளை நீ எல்லாம் எப்படி சிரியா சிரிக்குது? சீரங்க ஸ்ரீரங்கத்துல விக்குது பீரங்கியாமா? நீ மட்டும் கசங்க கத்தால காதுல பித்தால நீ பேசுறீங்க. அப்படி பயர் கண்ணுடி அப்படி பல பல சொல்லுங்க ஐயா. எப்படி மின்னுது? என்னது அது? எந்த கவரி கடையில நீ போட்டு என்னடி பித்தாங்கற? நானா என்னங்கற? என்ன சுந்தரி சொரக்காருக்கு போனால பந்தல் பரப்பிக்கிட்டு விழுந்துச்சா? அரிமளவ சுரீருக்கு தான் 5-6 மளவா ஜஞ்சனுக்கு போடுதாங்களே. ஆமா ஆமா. வாசமுள்ள பெருங்காயமா வால்பாறை வெங்காயம். உத்தமதி ஊர்வலம் போனாலும் என்ன கதை போடுற நீ? ஓஹோ. என்ன பொம்பளை எல்லாம் மீறின பொம்பளை இருக்குது? வேலைன்னா வேலையை வாங்கிக்கோ. வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். அப்படியா? ஆமா. வேலைக்கு சேர்ந்து இருக்கிறது பெருசு இல்ல. 3 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு உடனே சாணி போடணும். அதெல்லாம் வேலைக்கு ஆகும். நீ 50,000 கொடுத்தாலும் வேலைக்கு ஆகும். என்ன சொல்ற? எனக்கு எப்ப சாணி வருதோ அப்பதான் போடுவேன். 3 சவரியத்துக்கு 3 மணிக்கு சாணி போட முடியுமா? காலையில எந்திரிச்சு சொன்னியோ ஒரு குடும்பத்து பொம்பளைங்க, ஒரு குடும்பத்து பொம்பளைங்க காலையில எந்திரிச்சு சொன்னியோ தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு என்ன பசுமாட்டு சாணம் தெளிக்க முடியும் வாசலுக்கு கூறுகட்டவள அது தெளிப்பேன். அது தெளிப்பேன். அப்படியா? தெளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? வாசல் கூட்டுவேன், கோலம் போடுவேன், தண்ணி எடுப்பேன், துணி துவைப்பேன், சோறு ஆக்குவேன், குழம்பு வைப்பேன், பருப்பு கடுவேன், பழங்காய் சுடுவேன், கடலை புழுசு காத்து கட்டுநூல் பெற்றது, முண்டை பெண்டு சரி பெற்றது. சிரிக்கிறீங்க இப்படி ஒரு குழம்பு? எல்லாம் குழம்பு சமாசாரம் தான்.
இந்த குழம்பு வைக்கிறதுக்கோ அந்த குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. ஒரே ஒரு வேலைக்கு தான் ஆள் இல்ல. அதுக்கு தான் 5000 அட்வான்ஸ் கொடுத்து கூட்டிட்டு வந்துருக்குது. என்ன வேலை? சாமான் கழுவுனுடி. ஐயோ எனக்கு இந்த வேலையே வேண்டாம். ஏன் என்ன வேலை? நான் எந்த காலத்துல இதுல எனக்கு விவரம் தெரியுதுன்னா சாமானும் கழுவுனதே இல்ல. பாடி எந்த சாமான் சவரிக்கு நான் கழுவ முடியுமா? கருமத்தை என்ன சொல்ற? சாமான் கழுவுனுங்கறியா? அண்டா குண்டா 10 பாத்திரம் தேய்க்கணும். அட 10 பாத்திரம் சோறாகிறது. 10 பாத்திரம் தேய்ப்பேன். சரி 11 12 நான் தேய்க்க மாட்டேன். 11 12 தேய்க்க மாட்டியா? ஏய் ஆக்குறது அரிக்கிறது சமைக்கிறது சாப்பிடுறது எல்லா வேலையும் தெரியும். கழுவுன முடி எல்லாம் தெரியும். என்ன சாமான கழுவியா? அத முடியாதுன்னு என்ன சொல்ற? ஏய் அட சாப்பிடுற சமைக்க பாத்திரம் வாண்டாடே. அதெல்லாம் கழுவு. பொம்பளை பாரு லட்சம் பாரு. அப்படி இருந்தாலும் அம்மா பேசக்கூடிய வார்த்தைகள் சரி போனால் போகட்டும். சீரா அமைந்திருக்கும் மாபெரும் ஒரு தெய்வீகமான சபை. தேவலோகத்தில் ஒரு சபை கூடினால் தேவர் சபை. தேவர் சபை இப்படி பூலோக மக்களால் கூடினால் இது ஒரு நமக்கு ஒரு ராஜசபை. நமக்கு ஒரு பெருத்த ராஜசபை. ஆமா இந்த ராஜசபை முன்பதாக ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும் பெரும் தாய்மார்கள் அனைவற்ற பேர்களுமே சிறியோர் பெரியோர் யாவற்ற பேர்களும் சரி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாபெரும் ராஜசபைக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அப்படி இருந்தாலும் பேரே வேண்டாம் என்று மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் 20 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க? எனக்கு 10 ரூபாய் நன்கொடை இல்லையே. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய 10 ரூபாய் பூசை ராஜ். ஆமா அது என் கராஜி. சரி இருக்கட்டும். ராஜ் அவர்களும் இன்னும் அக்கா பேரு வள்ளியக்கா. வள்ளியக்கா அவர்கள் 10 ரூபாயும் அழகையில மயங்கி ஆமா உலகளை ஐஸ்வர்ய டைனாவுக்கு கொடுத்திருக்காங்க. வள்ளி அவர்கள் 10 ரூபாயும் கண்டு பேர் சாமி மபலீஸ். ஆமா மபலீஸ் அவர்களும் இன்னொரு பேரு அக்ஷயா அவர்களும் ஆளுக்கு 10 ரூபாய் நன்கொடை இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கணும்? எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த அம்பாளுடைய கடைக்கண் பாரி பெற்று அவரவர் குடும்பத்திற்கு வந்த கஷ்டமெல்லாம் நீங்கி பாலாறு செல்வங்களாக அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட பணி என்று பாராமல் நம்முடைய நாடகத்தை ஆதரவு கொடுத்து கண்டுகளித்திருக்கக்கூடிய அனைத்து ரசிக பொதுமக்களும் நம்மளுக்கு எப்படி சாப்பாடு சாப்பாடு எந்த ஊர்ல அது இப்பேற்பட்ட சாப்பாடு வகை வகையா இல்லை. ஆமா அப்பேர்கள்ல நம்மளுக்கு ஒரு அருமையான சாப்பாடு செய்து இப்படி அருமையான ஏற்பாடு செய்து அனைவற்ற பேர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்படி இருந்த போதிலும் அம்மம்மா இந்த சபை முன்னிட்டு நான் வந்திருக்கின்ற பொழுது சரி நான் யார் என்னுடைய பெயர் என்ன இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரதம். பாரத கதையிலே ஒரு பக்தி காவியம் ஒரு பக்தியான நாடகம் காளி மாரி சண்டை. காளி மாரி சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நான் வந்திருக்கின்ற பொழுது நான் யார் தெரியுமா அறிவிக்கிறேன்.
அம்மம்மா. ஆமா. என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என்னுடைய பெயர் தான் வினோதவல்லி. வினோதவல்லியடி. வினோதவல்லியா? சரி சரி சரி. அப்படி வினோதவல்லியாக இருந்தாலும் இந்த கடல் சொன்னிய பூவடைகிறேன் என்னை மகளாக பெற்றெடுத்த உங்க அப்பா அம்மா யாரு? எனக்கு மாறாள ஏல கட்டி எனக்கு மடிமீது நடப்பழக்கி என்னை சீரும் சிறப்புமாக செல்வாக்குடன் வளர்த்திய என்னுடைய தாய் தந்தை அவங்க யார் தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லு. அடி என்ன பெற்றெடுத்த என்னடியே பண்ணிட்டு இருக்கிற? எதுக்கு உட்கார்ந்து ஆடிட்டு நம்ம கீழே உட்கார்ந்து ஆடுது? நீ உட்கார்ந்து ஆடாத, பின்னாடி புடிச்சு புடிச்சு காத்துதான் வருது. பிடிச்சோன்னா இருக்கு. வாங்க வாங்க. ஏன்டி இப்படி உசர எடுக்கிற நீங்களா? கம்முன்னு உட்காந்துட்டு தானே இருக்கிற, கம்முன்னு உட்காந்துட்டு தானே இருக்கிற. ஏன் நீ வந்து உட்காந்து எடுக்கிற? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ண? அங்க போய் உட்கார, இங்க உட்கார, அங்க உட்கார, அங்க உட்கார. என்னதான் பண்ணலான்னு இருக்கிற நீ சொல்லு பாக்கலாம். பொறாம கிழிந்து போச்சு போ. சீரக செம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சு நீ கேட்கலாம். நானாவது பாடுறேன். மாமா சோறு சமைச்சிருக்கேன், சேலத்து
வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன் சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா மாமா சாப்பிட வாரிகளா இல்ல சாப்பிட்டு போறீங்களா ஏண்டி வயசுக்கே வரலீங்கன்னா பன்னிக்கு வர மாதிரி சரு சருன்னு வருது இதெல்லாம் கம்ப்யூட்டர் போல அப்படிதான் வருது கம்ப்யூட்டர்ல பால் இருக்குதா நாங்க பொம்பளை பேச உனக்கு என்ன வேலை ஒழுங்கா ஆடினீங்கன்னா நான் ஒழுங்குமே வந்தேன்னு வச்சு தூக்கி போட்டு கற்பழிச்சிருவேன்